ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து சைடு ஸ்லிட் குர்த்தியோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த குர்த்திக்கு வந்து நெக்கில் வந்து நான் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். இந்த டிசைனுக்காக நான் வந்து 2 ஃபேப்ரிக் வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது நல்ல பக்கம் பார்த்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு சைட்லேயே வந்து நீங்கள் ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணாமல் உள்டாவாக திருப்ப போகிறோம். இப்போ இந்த கிளாத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 இன்ச்சு 11 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக்கை இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி சைட்லேயே வந்து ரெண்டுத்தையும் ஓரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் தைக்காத இருக்கும்ல, அது வழியாக வந்து நம்ம உள்டாவாக திருப்பணும். திருப்பி வந்து எப்பவும் போல் ஒரு அயன் வந்து பண்ணணும். நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்போ எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்டரில் வந்து ஒன்றா வச்சுட்டு சைடில் வந்து இந்த ஃபேப்ரிக்கோட சைட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வரலாம். இந்த ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, லேஸ் இந்த மாதிரி வந்து ஒரு லேஸ் எடுத்து இப்படி வச்சு சைடில் இந்த டிசைனோட ஷேப் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஓரத்தில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய டிசைனை வந்து என்னோடய ஃப்ரண்ட் பார்ட் மேலே வச்சு ஓரத்துலேயே வந்து நான் ஃபுல்லாக வந்து தச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். இதோட ஷேப்புக்கு கரெக்டாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா லேஸு இந்த டிசைன் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி நான் சொல்லி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த லேஸை வச்சு இப்போ வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். நம்மளோட நெக் டிசைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம எப்பவும் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைக்கணும். இதுக்காக ஒரு 1.5 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் வித்துள்ள ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சிட்டு நெக்கில் வந்து அப்படியே முன்னாடி வச்சு இந்த நெக்கோட ஷேப்புக்கு எப்படி நெக்கோட ஷேப் இருக்கோ அதே மாதிரி வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி வச்சு நெக்கோட ஷேப் என்ன மாதிரி வருதோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு இந்த மாதிரி 2ஆக மடிச்சிட்டு நெக்கோட ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே வச்சு நான் இப்போ எப்படி சொன்னனோ அந்த மாதிரி தச்சிட்டே வர போகிறேன். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் இது ஃபுல்லாக தைக்கிறது வந்து நான் காமிக்கல. இந்த மாதிரி வந்து நெக்கோட ஷேப் ஃபுல்லாக தைக்கணும். நம்ம கிராஸ் பீஸ் தைச்சி முடித்த உடனே இந்த கிராஸ் பீஸ்க்கு வந்து நெக்கில் வந்து சுற்றி வந்து நாச் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா திருப்பும்போது கம்ஃபர்டபுளாக திரும்பும். நெக்கோட ஷேப் ஃபுல்லாக நாச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் பீஸை வந்து அப்படியே வந்து நான் இப்போ எப்படி வீடியோவில் திருப்புறனோ இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஃபுல்லாக நெக்கோட ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பி ஒரு தையல் வந்து போடணும். நான் இப்போ எப்படி திருப்புறனோ அந்த மாதிரி திருப்பிட்டு தையல் போடணும். நான் இப்போ வந்து என்னோடய நெக்கை வந்து திருப்பி தச்சு காமிக்கிறேன். வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதே மாதிரி திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நெக்கோட ஷேப் ஃபுல்லாகவுமே வந்து தையல் போட்டுகிட்டே வந்து வரணும். நான் தைக்கிற மாதிரி இப்படி பொறுமையாக அந்த கர்வெல்லாம் பார்த்து கரெக்டாக தச்சிட்டே வரணும். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி கிராஸ் பீஸ் வச்சு தைச்சோமோ அதே மாதிரி இப்போ பேக் பார்ட்டுக்கும் தைக்கணும். நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கிராஸ் பீஸ் வச்சு எப்படி தைச்சி காமிச்சினோ அதே மாதிரி என்னோடய பேக் பார்ட்டுக்கும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுதும் வந்து நல்ல பக்கம் பார்த்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணணும். நான் வந்து இப்போ என்னோடய ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஷோல்டர் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். எப்பவும் போல் தான் நம்மளோட இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பாடி பார்ட்டோட சென்டர் 2 சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு ஆஃப் முதல்ல தைக்க போகிறோம். ஸ்லீவோட ஆஃப் பாடி பார்ட்டோட ஆஃப் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆஃப் வந்து மறுபடியும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃப் ஸ்லீவை வந்து நான் முதல்ல வந்து தச்சிக்கிறேன். ஒரு பக்கம்
ஸ்லீவும் பாடி பார்ட்டும் தச்சு முடிச்சதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு பக்க பாடி பார்ட் ஸ்லீவ் ரெண்டுத்தையும் வச்சு மறுபடியும் வந்து பாதி தனியாக வந்து நான் வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்லீவோட ஓரத்தில் வந்து கீழே மடித்து தைக்கணும் இல்லையா, 1/4 இன்ச் வந்து முதல்ல வந்து நான் மடித்து ஸ்லீவோட நீளத்துக்கும் வந்து நான் தச்சிக்கிறேன். இது முடிஞ்ச உடனே பேலன்ஸ் உள்ள சீம் அலவன்ஸ் டோட்டலாக நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம். அதில் வந்து முதல்ல 1/4 இன்ச் மடித்து தைக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள சீம் அலவன்ஸை இந்த மாதிரி மடித்து ஸ்லீவோட நீளத்துக்கும் வந்து தச்சிக்கலாம். ஒன்ஸ் இது வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவில் வந்து நம்ம அடியில் வந்து இந்த லேஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இதே மாதிரி லேஸ் வச்சு ஸ்லீவோட நீளத்துக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து நான் வந்து மடித்து தச்சு எப்படி பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக காமிச்சேன். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவை வந்து நீங்கள் வந்து சேம் இதே மாதிரி தைக்கணும். 2 பக்கம் ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது உங்களோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2 பக்கம் வந்து சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஜாயிண்ட் 2 பக்கம் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்பினோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஷோல்டர் டு வேஸ்ட் இது வரைக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து நம்ம பாட்டம் எப்படி தச்சு இதில் அட்டாச் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். நம்மளோட இந்த செகண்ட் பார்ட்டை எப்படி தைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஓரத்தில் மட்டும் வந்து நம்ம மடித்து தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, செகண்ட் வந்து ஒரு மடிப்பு. 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி 2 மடிப்பாக மடித்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நீங்கள் தச்சிக்கோங்க. ஓகே, 3 பக்கம் தச்சிக்கோங்க. இந்த மேலே மட்டும் தைக்காமல் விடணும், சரியா? இப்போ வந்து நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, செகண்டு ஒரு மடிப்பு, இந்த மாதிரி மடித்து 3 பக்கம் தைக்கணும். வேஸ்ட் பக்கம் மேலே மட்டும் வந்து வேஸ்ட் சைடு மட்டும் தைக்காமல் வந்து விடணும். இதே மாதிரி எல்லா சைடும் தைச்சிக்கோங்க. 2 கிளாத்தையும் இதே மாதிரி தைச்சிக்கணும். நம்மளோட வேஸ்ட் டு பாட்டம் வந்து 2 பீஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பீஸையும் இதே மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். நம்மளோட வேஸ்ட் டு பாட்டம் இந்த செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம ஓரத்தில் ஃபுல்லாக வந்து மடித்து தைச்சிட்டோம். 2 பீஸையும் வந்து நம்ம இப்படி தான் மடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட் பேக் 2 பீஸையும் வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கோம். மேலே மட்டும் வந்து தைக்காமல் விட்டுருக்கோம். இப்போ இந்த டாப் போர்ஷனோட பாட்டம் போர்ஷனை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பீஸை எடுத்து நீங்கள் ஃப்ரண்ட் பேக்கை எதுக்காவது ஒன்றுத்துக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன், உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற பீஸை வந்து இந்த பார்ட்டு கூட சேர்த்து இப்படி ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணணும், சரியா? எப்படி இப்போ அட்டாச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேக் ஏதாவது ஒன்றுத்து கூட வந்து முதல்ல இப்படி ஒன்றா வச்சு நீளத்துக்குமே வந்து ஒரு தையல் வந்து போடணும். நான் இப்போ வந்து தச்சு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி வந்து தைக்கணும். இப்போ இதை எப்படி அட்டாச் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு பீஸையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் 2 பீஸையும் எப்படி வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சினோ அதே மாதிரி தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் வந்து அந்த டோரி ரோப்பெல்லாம் வந்து செட் பண்ணுவோம்ல, அது பண்ணலாம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டோரி ரோப் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே தான் நம்ம சேம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 3/4 இன்ச் ஒரு கிளாத் எடுத்து இதை வந்து மடித்து வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. இந்த டோரி ரோப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. அது உங்களுக்கு இது புரியல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். முடிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உல்ட்டாவாக திருப்ப போகிறோம். நம்ம ஓரத்துலேயே தைச்சோம் இல்லையா, இப்போ வந்து இதை வந்து அப்படியே உல்ட்டாவாக திருப்பிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதோட ரொம்ப கிளியரான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கிளியராக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உல்ட்டாவாக திருப்பி இந்த ரோப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இந்த ரோப்பை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா குட்டி குட்டியாக வந்து இதை கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அட்டாச் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து குட்டி குட்டியாக ஒரு 2 இன்ச் 2 இன்ச்சில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த சைடு ஸ்லிட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 இன்ச் வந்து 2 இன்ச் கேப்பில் வந்து ஒரு மார்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் இல்லைனா ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி வந்து கேப்பில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ரோப்பை வந்து இந்த மாதிரி மடித்து வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். 2 சைடும் ஸ்லிட்டில் வந்து 2 சைடுமே குத்தியோட 2 சைடு ஸ்லிட்லேயும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம தச்சிட்டே வந்து வரணும். இப்போ நான் தச்சு காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி 2 சைடு ஸ்லிட்டு 2 பக்கமும் நம்மளோட தையோட 2 பக்கமும் இதே மாதிரி தான் வந்து நம்ம மடித்து வந்து தைக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்லிட்டில் வந்து ரோப் அட்டாச் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற நம்ம ரோப்பை வந்து இந்த ஷூ லேஸ் வந்து நம்ம எப்படி வந்து கட்டுவோம் அந்த மாதிரி வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ அந்த டாசல் வந்து பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து 2.5 இன்ச்சு 2.5 இன்ச் வந்து இருக்கிற மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த 2 ஃபேப்ரிக்கை வந்து இந்த ரோப்பில் வச்சு இப்போ வந்து நான் எல்லா சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு கொஞ்சம் கேப் வந்து நான் விட போகிறேன். அந்த கேப் வழியாக இந்த கிளாத்தை வந்து உள்டாவாக திருப்பணும். அவ்வளோதான், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நடுவில் கொஞ்சம் வந்து கேப் வந்து இருக்குது. சரியா? இப்போ நடுவில் வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் இல்லையா, அந்த கேப் வழியாக இதை வந்து நம்ம அப்படியே உள்டாவாக திருப்பிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குது, அதனால தான் நான் வந்து இதை ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இதை வந்து நம்ம உள்டாவாக திருப்பினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப் வழியாக எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கிற இந்த டாசல் வந்து நான் அட்டாச் பண்ணி இந்த கிளாத் அப்படியே மடித்து ஒரு ஸ்டிச் வந்து நான் பண்ணிக்கிறேன். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒரு 2 இன்ச் எல்லா சைடும் 2 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்து இப்போ நான் எப்படி வந்து மடிக்கிறேனோ இந்த மாதிரி மடித்து நம்மளோட ஒரு ஃப்ளவர் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதில் வந்து வச்சு நான் வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த வீடியோலாம் நிறையா இருக்குது நம்ம சேனலில், அதனால தான் நான் இதை ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து தச்சிக்கலாம். தச்சுட்டு இது தச்சு முடிஞ்சதோ இதை அப்படியே வந்து நம்ம கீழே உள்டாவாக வந்து திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த குட்டி ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடும். அடுத்து வந்து இந்த டாசலோட ஓரத்தில் வந்து என்னோட அந்த லேஸ் இருக்குது இல்லையா, அந்த லேஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இது ஷேப்க்கும் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது ஃபைனலாக நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு சைடு வந்து நான் எப்படி வந்து இந்த டோரி ரோப்பெல்லாம் வந்து தச்சு காமிச்சினோ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து நீங்கள் தச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ்டு. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் அவுட்புட் இது தான். நம்மளோட ட்ரெஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரெஸ் வந்து வேஸ்ட்டிலேருந்து ஹிப்பு வரைக்கும் வந்து அந்த டோரி ரோப் வர மாதிரி இருக்கும். செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும் இது வேர் பண்ணும்போது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு பேட்டர்ன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.